உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே இந்த தை திருநாளில் முதல் தை மாதம் முதல் சிறந்த யோகங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். நல்ல சிறந்த ஒரு மாற்றங்கள், அதாவது வருடக்கோள்கள் மாற்றங்களை நாம் பார்த்து விட்டோம். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தொடக்கத்தில் ஆங்கில மாதம் தொடக்கத்திலும் அதே போல தமிழ் மாத தொடக்கத்திலும் இதுக்கு ரெண்டுக்கு ஒரு இணைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஆங்கிலத்தின் முதல் மாதம் ஜனவரி, அதே போல தமிழுக்கு முதல் மாதம் தை மாதம். இந்த இரண்டு சக்திகளும் அற்புதமான சக்திகள். தமிழ் மாத பிறப்பு என்பார்கள், ஆங்கில மாத பிறப்பு என்பார்கள். இந்த இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய சக்திகளாக உங்களுக்கு எல்லாம் நல்ல யோகத்தை, மாபெரும் யோக சக்தியை தரப்போகிறது. இந்த அப்படிப்பட்ட தை மாத பலன்களை நாம பார்க்க போறோம். மேலும் இந்த தை 14/1/2025 முதல் 12/2/2025 வரை இருக்கக்கூடிய தை மாத பலன்கள். தை மாதம் என்றாலே எல்லாரும் குஷியாக சந்தோஷமாக, எப்படா தை பிறக்கும், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம், அந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம், கல்யாணத்தை முடிச்சிடலாம், வீட்டை கட்டிடலாம், பால் காய்ச்சிடலாம். இப்படி இடத்த ஒரு முக்கியமான இடத்த பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, ஒரு ஆசைப்பட்டு ஒரு இடத்த முடிக்கிறதோ, இல்ல ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு பொண்ணை பேசி முடிச்சு தையில நிச்சயம் பண்ணிடலாம். ஒரு தொழில், முக்கியமான பிசினஸ், தை பொங்கல் வந்த உடனே, பொங்கல் முடிஞ்ச உடனே முதல் விஷயம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதா. இந்த வருஷம் 2025ல இந்த பிசினஸ் தான் எனக்கு தை மாசம் பிறந்த உடனே இதான் செய்ய போறேன். ஆக இப்படியெல்லாம் கனவுகள். இந்த சொத்தை முடிக்கிறது, தை பிறக்கட்டுப்பா. ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக நடக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த தை மாதம் ஒரு முக்கியமான கிரக மாற்றம் என்பது அற்புதமாக மாறப்போகிறது. அற்புதமான யோகத்தை தரப்போகிறது. அதாவது தனம், பதவி, பொன் பொருள் செல்வம், சொத்துக்கள், வாகன யோகங்கள், செல்வ யோகங்கள் என்று மனதுக்கு நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தை மாதம் அமையப் போகிறது. ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் நல்ல வழி பிறக்கப் போகிறது. உங்கள் ஆசைகள், கனவுகள் எல்லாம் நனவாக போகிறது. நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கப் போகிறது. ஆக தையில் தான் அத்தனை திருமண யோகங்களும், அத்தனை திருமண சுபகாரியங்களும் தையில் தான் நடக்கும். ஏகப்பட்ட பத்திரம் முடிப்பாங்க, ஏகப்பட்ட தொழில் ஆரம்பிப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள் இருக்கிறது. இதுல தட்சிணாயன காலம் என்பது பாவ காலங்கள் என்று சொல்லக்கூடியது. ஆகவேதான் இந்த பாவ காலங்களில் உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி, புயல், மழை, வெள்ளம். ஏனென்றால் இந்த 6 மாதம் மேலோகத்து தேவாதி நம் தேவர்களுக்கும் நம் தெய்வங்களுக்கெல்லாம் இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள். இந்த 6 மாத காலம் மேலோகத்திற்கு இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள். பூமியை பற்றி, பூமிக்கு ஆசீர்வாதம், எந்தவித ஆசீர்வாதம் வழங்க முடியாமல் தூங்கி விடுகிறார்கள். இப்ப அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் அதே நேரத்தில் சத்தியலோகம், சிவலோகம், விஷ்ணுலோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை லோகங்களும், அத்தனை தெய்வங்களும், விஷ்ணு பெருமான், பிரம்மதேவன், சிவபெருமான், ஆக
3 லோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய அவர்களெல்லாம் விழித்துக்கொண்டு ஆக இந்த தை மாதம் என்பது உத்தராயண காலம். தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கு விடிந்து காலை பொழுது விடுகிறது. அவர்களின் முதல் அருட்பார்வை பூமிக்கு ஏற்படுகிறது. சூரியனுடைய அற்புதமான சக்தி உலகிற்கு ஏற்படுகிறது. ஆகவே சூரியனை வரவேற்பதற்காக, மகர ராசியில் நுழையக்கூடிய சூரியனை வரவேற்பதற்காக இந்த தைப்பொங்கல் படையலிட்டு சூரியனை வரவேற்கிறோம். அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் வணங்கி, அனைத்து தெய்வங்களின் குல தெய்வங்கள் எல்லாம் இந்த தை மாதம் வணங்கி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், எங்கள் தொழில் வளர வேண்டும், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வணங்கி இந்த தை திருநாளை ரொம்ப குஷியாக, ஒரு விறுவிறுப்பாக, ஒரு தை பறந்துருச்சுப்பா, நமக்கு இனி நல்ல நேரம் தான், இதை செஞ்சா நல்ல நேரம் தான் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான லட்சியங்களை, அதற்குரிய காரியங்களை, அதற்குரிய தொழில் யோகங்களை, அதற்குரிய திருமண யோகங்களை, எல்லா காரியங்களும் தை மாதத்தில் நடக்கக்கூடிய சிறந்த மாதமாக அமைகிறது. இதற்கு காரணம் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய முதல் பார்வை அந்த தை மாத பார்வை. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியத்துவமானது. அதாவது தேவர்களுக்கெல்லாம் இரவு பொழுது முடிந்து முதல் பொழுது, காலை பொழுது, முதல் பொழுது தை மாதம் மகர ராசியில் விழுகிறது. மகர ராசிக்காரங்க யோகமான ஆளுதான். சரி, ஆக இதுதான் ஒரு சிறப்பான ஒரு தை மாதத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. அனைத்து தெய்வ சக்திகளும் மகர ராசியில் தை மாசம் விழக்கூடிய ஒரு மிகப்பெரிய, பூமிக்கு விலகிறது. பூமிக்கு அனைத்து தெய்வ சக்திகளும் பூமிக்கு ஏற்படுகின்றது. சரி, இப்ப இந்த பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உங்களுடைய ஒவ்வொரு தலையெழுத்தும் இந்த பஞ்சாங்க முறையில், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்க முறையில் தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மன். எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்தாரோ அதே பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பஞ்சாங்க முறையில் கணிக்கப்பட்டு சொன்னாலும் உங்கள் அனைவருக்குமே சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. அதை மறந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுடைய பிரச்சனைகள், திருமணமாகவில்லை, வேலை வாய்ப்பு, நல்ல வேலை கிடைக்கவில்லை, அரசாங்க வேலை கிடைக்கல, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன், எத்தனையோ வருஷம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன், இந்த தொழில் விருதியாகலை, நாளுக்கு நாள் தொழில் ரொம்ப மோசமா இருக்கு, குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள், கலகங்கள், நிம்மதி போச்சு, கல்யாணமாக எத்தனையோ வருடம் குழந்தை இல்லை, சொத்து பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், இது எல்லாம் சரியாக நல்லபடியாக நடந்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் சிறந்து விளங்குவதற்காக இங்கே சித்தர் வாக்கு முறைப்படி அந்த பிரம்மன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? கீழே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே அப்பாயின்மெண்ட் இருக்கு, நம்பர் இருக்கு, அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்காலத்தை சிறந்த முறையில் சரியாக நடக்கக்கூடிய ஒரு துல்லிதமான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். தை மாத பலன்கள். இந்த தை மாத பலன்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கு வழி பிறக்க போது? ரிஷப ராசிக்கு நீங்க பார்க்க போறோம். தை பிறந்தால் அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய, சிறந்த யோகத்தை பறக்கக்கூடிய
ஒரு முக்கியமான ராசி ரிஷப ராசி. ஏனென்றால் அந்த இடத்துல அந்த ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற ஒரு தை மாதம். டாப், சூப்பர், பிரமாதம். எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்துக்கு 2 முக்கிய சக்திகள், மற்ற கிரகங்கள்லாம் விட்டுருங்க, ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய 2 சக்திகள். ஒன்று தனம், வருமானம், முன்னேற்றம், பதவி யோகம் தரக்கூடிய பொன் பொருள் செல்வத்தை தருகின்ற குரு பகவான். ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய ராஜயோக வாழ்க்கை, ராஜ பதவி தரக்கூடிய குரு பகவான். அவர் தான் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய. ஆக அப்படிப்பட்ட குரு பகவானும் அதே நேரம் சுக்கிரன் கோடிக்கணக்கு, லட்சக்கணக்கு செய்கின்ற தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும், பதவியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், எல்லா துறைகளிலுமே ஒரு லட்சக்கணக்க, கோடிக்கணக்க பல செல்வங்களை, பல பண யோகங்களை கொட்டித் தருகின்ற ஒரு சிறந்த கிரகம் சுக்கிரன். ஒன்று அசுரகுரு, இன்னொன்று தேவகுரு. இந்த 2 கிரகங்கள் அற்புதமாக ஒரு ஜாதகத்தில் அமைந்து விட்டால் ஒரு மனிதன் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு தலைகீழாக மாறக்கூடிய மாதம் தான் இந்த தை மாதம். தலைகீழாக மாறப்போகிறார்கள் ரிஷபராசிக்காரர்கள். நிறைய கஷ்டப்பட்டாங்க, ஏகப்பட்டவர் புலம்பி தவிச்சிட்டு இருக்காங்க. கடந்த வரை அப்படி இருக்கு இப்படி சொன்னா ஒன்றும் நடக்கலையே. வேதனை அவங்களுக்கெல்லாம் தலைகீழாக மாறப்போகிறது. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ரிஷபராசிக்கு நிச்சயமாக தை மாதத்தில் சிறந்த யோகம் காத்துக் கொண்டிருக்கிறது. ஏனால் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற மாதம், லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்ற மாதம். ரிஷபராசிக்கு அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்தில் கொட்டி பணத்தை கொட்டித் தருகின்ற யோகத்தில், செல்வத்தை கொட்டித் தருகின்ற யோகத்தில் உச்சம், மீன ராசியில் உச்சம் பெறுகின்ற இடம். அதாவது ரிஷபராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற மாதம் தான் இந்த தை மாதம். யாரை நம்பியெல்லாம் பணத்தை கொடுத்தோமோ, இல்லை எதற்கெல்லாம் வேலை வாய்ப்புக்கு பணம் கொடுத்தாலும் சரி, எந்த விஷயத்துக்காக ஒரு பணத்தை கொடுத்துட்டா அந்த பணத்தை இதுவரை வரல, இதுவரை அந்த காரியம் நடக்கிறேன்னா அந்த காரியங்களும் மிகப்பெரிய வெற்றியடையும். அந்த பணங்கள்லாம் சேர்ந்துடும். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல திருமண யோகம் ஏற்படும், நல்ல சொத்துக்கள், வீடு வாசல் சொத்துக்கள் முயற்சி செய்வதற்கு நல்ல வீடு, இடம், வாசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படியே முடியும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கோர்ட்டு வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும். முக்கியமா மனுஷனுக்கு வேண்டியது என்னங்க? காசு, பணம். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தை மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். ஆக இந்த குரு, அசுரகுரு, தேவகுரு, இந்த 2 சக்திகள் மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது இந்த ரிஷபராசிக்கு. அதுல மாற்றமே இல்லை, அது மாற்றமே கிடையாது. இந்த தை மாசம் சுக்கிரனுடைய இந்த மாத கோளான சுக்கிரனுடைய பயிற்சி தான் ஒரு மனிதன் மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு தலையிலாக மாறக்கூடிய யோகத்தை தரப்போகிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு. முக்கியமாக ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களும் தலைகீழாக மாறக்கூடிய மிகப்பெரிய செல்வ யோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தை மாதம் அமையப் போகிறது. 2 கிரகங்களும் இன்னொரு 2-3 கிரகங்களும் மாற்றம் இருக்கு. அதோட சுக்கிரனுடைய மாற்றம் தான் மிகப்பெரிய மாற்றம். சுக்கிரனுடைய அதிரடி அடிக்குது. சுக்கிர திசைன்னு சொல்லக்கூடிய திசை இல்லாட்டான அந்த மாத கோளான சுக்கிரன் உச்சம் பெற்ற ஒரு மாதமாக தை மாதம். தையில அப்படியே ஒரு மிகப்பெரிய நடக்காத காரியம் எல்லாம் நடந்து, வராத பணம் எல்லாம் இதுவரை இப்படி ஒரு தொழில் நான் ஆசைப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் முயற்சி பண்ணேன், எனக்கு கிடைக்கல. இப்ப அந்த தொழில் எனக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ வருஷம் முயற்சி பண்ணி எதுவுமே நடக்கல, இப்ப நடக்குது அப்படின்னு சந்தோஷப்படுகின்ற ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைய போகிறது. நடக்காத காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய சிறந்த தை மாதம். தை பிறந்தால்
வழி பிறக்கும் நிச்சயமாக ரிஷபராசி.